வணக்கம். மீண்டும் ஒரு காதல் கதை. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆன தட்டத்தின் மறையத்து அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் வந்து இந்த மீண்டும் ஒரு காதல் கதை. அதங்காட்டிக்கே வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி நிறைய பேர்த்துக்கு. அண்ட் மித்ரன் ஜவர் வந்து ஓரளவுக்கு நல்லா ரீமேக் பண்ணுவார் அப்படிங்கிறங்காட்டிக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு மலையாள படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அர்ஜுனன் காமெடி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. அவருக்கு இன்னும் ஸ்கோப் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு மெசேஜ் அடித்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கும் போதுமாகட்டும், எப்போவெல்லாம் ஃபோன் எடுக்கும்போது வந்து ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நேமை சொல்லிட்டு தான் எடுப்பார் அப்போவாகட்டும். அண்டு ஹீரோ கூட உட்காந்துட்டு அவர் பண்ணுற கிறுக்குத்தனங்கள்லாம் வந்து நம்ம கமெண்ட் அடிக்கும்போது வந்து நம்ம சார்பாக நம்மால் வந்து பேசுகிறானே அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அர்ஜுனன் பண்ணியிருக்காரு. சூப்பர். அர்ஜுனன் அதே மாதிரி உங்கள் ட்வின் பேபிஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள். இதே மாதிரி நல்ல காமெடி பண்ணுங்கள். பெரிய ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ். அப்படின்னா நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஏதோ வந்து இந்த ரொம்ப ஸ்மைலி ஸ்விட்சாக ஏதாவது வந்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சிரிக்கிற அப்படி அந்த போனதோடு சரி, அதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்மைலோடு தான் சுற்றுறா. அப்படி பயங்கர ஆர்டிஃபிஷியலாக எப்போ பார்த்தாலும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு வளர்க்குறப்ப கூட அந்த ஸ்மெயில் விட மாட்டுறாரு. அதுக்குள்ளே தான் வந்து ப்ரெஷ்ஷை வந்து சொருகிறாரு. அந்த லெவலுக்கு வந்து தலைவர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடிச்சிருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்கிங் சாங் மாதிரி வருது. அதில் வந்து அந்த ஷாட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீரோ இயல்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப இயல்பே இல்லாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒட்டவே இல்லை. ஹீரோயினும் அதே மாதிரி தான் வந்து இம்போர்ட்டட் தக்காளி மாதிரி வந்து வர்றாங்க, உட்கார்றாங்க, பேசுகிறாங்க. பட் அவங்கள வந்து ஒரு தமிழ் பொண்ணாக வந்து கனெக்ட் பண்ணவே முடியல நம்மளால். அவங்க கலருக்கும் அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்தா சம்மந்தமே இல்லை. அவங்க பண்ணுற காதலும் அதே மாதிரி தான். இப்போ உட்காந்துட்டு லெட்டர் எழுதுறதும், பழைய இந்த ட்ரிங் ஃபோனில் ஃபோன் பண்ணுறதும், அப்படியே வந்து ஈடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அதை அடித்து வச்சுருக்காரு. என்ன பிரச்சனைனா, இப்போ தட்டத்தின் மறையத்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஜாகிரஃபியோட அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸோட அது எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து ஒரு கதை வந்து ஸ்டோரி வந்து பின்னியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப தமிழுக்கு வரும்போது அந்த கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பார்த்திங்கன்னா நாசர் சார் இருக்கார். அவர் ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதையும் காமிக்கலாம் மாட்டிடுறாங்க. போகிறாங்க, வர்றாங்க, சண்டை வருது அப்படிங்கிறப்ப எல்லாமே ரொம்ப மைல்டாக. ஏன்னா இது காதல் படம் இல்லை, அதுங்காட்டி காதல் மாதிரியே வந்து எல்லாத்தையும் மைல்டாக காமிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே கிடையாது. படத்தோட நெகட்டிவ் கண்டிப்பாக சினிமட்டோகிராஃபி. அடிக்கிற உச்சி வெயில் கூட பார்த்திங்கன்னா ஏதோ குழுகுழுன்னு இருக்கிற மாதிரி தான் வந்து டோன் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி ஒரு டோன், பயங்கர ஒரு ஒரு லெத்தர்ஜிக்கான அது டோன். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொஞ்சம் காமன் சென்ஸோடு வந்து பண்ணியிருக்கலாம். எங்கே பார்த்தாலும் தேவையில்லாத ரைட்டு, தேவையில்லாத மினும்னு ஜிகு ஹீரோயினை காட்டும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே போய் சைனிங்காக இந்த லக்ஸோ விளம்பரம் வந்து எப்படி ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் வருது சினிமட்டோகிராஃபி பார்த்தா. அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்கள் ஜிவி பிரகாஷ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. பின்னணி இசையும் அதே தான். பட் காட்சிகள் வந்து கரெக்டாக இல்லாத போது வந்து பின்னணி இசை வந்து என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ பெரிய குறை சொல்லிட முடியும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. மொத்தத்தில்ங்க நிறைய ஆக்டிங் இருக்குது. அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் வருவார். போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல் டைம் ஜாபே வந்து லவ் சேர்க்குறது, பிரிக்கிறது. அப்புறம் வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம், நம்ம திருச்செந்தூர் முருகன் காப்பாற்றுவான், சுப்பிரமணிய சுவாமி காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து சவால் விடுறது. இதுதான் அவரோட வேலை. அவருக்கு இருக்கிற பட்டாளம் மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த லவ்வுக்காண்டி தான் வந்து உழைப்பாங்க. ஸோ லவ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த போர்டுக்கு பக்கத்தில் வந்து மாட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து லவ் சர்வீஸு. அண்ட் ஜாகிரஃபி அதே மாதிரி தான். கேரளாலேருந்து அப்படி லைட்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து அப்படியே வச்சுட்டாங்க. எங்கே கரெக்டாக இருக்காங்க, என்ன நடக்குது, அதுபோல் அந்த காலேஜ் நேம் போர்ட்ஸ் பின்னாடி காமிக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இவங்க சொல்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. மொத்தத்தில் ஒரு லெத்தர்ஜிக்கான ஒர்க்கோட மொத்த உருவம் தான் வந்து இந்த மீண்டும் ஒரு காதல் கதை. ஒரு 16 to 18 அப்படியெல்லாம் இருந்தீங்க, புதுசாக லவ் பண்ணுறீங்க அப்படி எதாவது இருந்ததுன்னா மேபி வந்து இந்த படம் வந்து உங்களை டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 25க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா மண்டை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு ஒரு தாட்டு வந்து பார்த்துட்டு வருவீங்க. பட் ஒரு தாட்டு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டான படம். ஆனால் படத்தோட பியூட்டி என்னென்னா, ஆக்சுவலாக அந்த லவ் சீன் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனாலும் நமக்கு வந்து மனசை வந்து அவ்வளோ தொடுது. இதை வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வேறு லெவல் படம் இது. பட் ஆனால் அதை பண்ணாமல் ஒரு 5% மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு 95% போட்டு நம்மளை வந்து, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம முக்கு சந்தில் கொண்டு போய் அட்டின்னு அடிச்சிடுறாங்க மொக்க சீன்லாம் வச்சு. அதங்காட்டி வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து தாங்கிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே பாட்டோம்டா, இல்லை எதை வேணால் கொண்டு வா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம தாங்க வச்சிடுறாங்க.
ஸோ அது வந்து இது வேறு லெவல் ப்ரிப்பரேஷன், இது வேறு லெவல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிடலாம். வித்யுராமன் எதுக்கு வந்து குண்டா இருக்கிறத வந்து கேவலமாக காட்டி காட்டி பெண்களை வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரில. அதை ஏன் வித்யுராமன் மாதிரி ஆட்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரியாணி வச்சுருக்கும், 4 பிரியாணி திங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அண்டு குண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஏதோ சென்டிமெண்ட்டே இல்லாத மாதிரியும், அவங்க வந்து லவ் வந்து வேறு மாதிரி பண்ணுற மாதிரியும், ஏதோ போய் வலிஞ்சு போய் ஒரு விஷயத்தை ஒரு ஆணை வந்து அணுகிற மாதிரியும் காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வந்து டைரக்டர் இந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் தயவுசெய்து மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மொத்தத்தில்ங்க இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர்னு சொல்லுவாங்களே அதுன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள், ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து ஜாலியாக கமெண்ட் அடிக்கிறதுக்கு செம படம் இது. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2.25 தருவேன். அதுக்கு மேலே அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.